வணக்கம் பானு. அதாவது திருச்செந்தூர்ல இன்னைக்கு அதிகாலையில இருந்து கனமழை பெய்துள்ளது. இந்த திருச்செந்தூர் பகுதியானது ஒரு சுற்றுலா தலமானது. இதுல ஒரு பிரதானமான ஒரு கோவிலும் உள்ளது. இந்த கோவிலுக்கும் நிறைய பக்தர்கள் வருவார்கள். இந்த நிலையில்தான் இந்த சுற்றுலா பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு வெள்ள சேதம் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா அந்த மழைநீர் செல்வதற்கான அந்த வடிகால் வசதிகள் எதுவும் சரியாக அந்த திருச்செந்தூர் பகுதியில் செய்யப்படாததால் அந்த மழைநீர் செல்ல முடியாமல் சாலையிலேயே தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சில சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில தென் தமிழகத்தில் அதிகமான கனமழை பெய்யும் என வானிலை மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதையடுத்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றைக்கு அதிகாலை சுமார் 2 மணி முதலே அந்த கனமழையானது பெய்து வருகிறது. இதனால தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளார்கள். மழைநீர் இந்த சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியுள்ளதால் இதனால மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள். இதனால் அந்த சாலை பகுதியில குளம் போல காட்சியளிக்கிறது. இதனால் அந்த பகுதிகளில் செல்லக்கூடிய பேருந்துகள் மற்றும் கார்கள் மற்றும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். அந்த பகுதியில் உள்ள அந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் தங்கக்கூடிய மண்டபத்திலையும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால அங்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சுற்றுலா தலமாகவும் மிகப்பெரிய ஒரு கோயில் தலமாகவும் உள்ளக்கூடிய இந்த இடத்துல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு மக்கள் பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வருகிறார்கள். விழா காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடிய சூழல் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலமாக உள்ள இந்த இடத்தில் மழைநீர் வடிகால் வசதிகளும் சரியாக செய்யப்படவில்லை, சாலை வசதிகளும் சரியாக செய்யப்படவில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. எனவே தமிழக அரசு இந்த நகரத்திற்கு ஒரு தனிக்கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பக்தர்களோ சுற்றுலா பயணிகளோ வருபவர்கள் முகம் சுளிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது.